ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடு 2 ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ரூம் ஷெல்ஃபில் உங்கள் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கிற ரேக் காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கால வேலைகளும் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா என்னுடைய மந்த்லி வீக்லி க்ளீனிங் ரொட்டீனே சொல்லலாம். நான் க்ளீன் பண்ணுறது எதுவுமே நான் பெருசாக வீடியோ எடுக்கல. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுங்கிறத மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹாலில் இருந்த ஒரு சோஃபா சிங்கிள் சீட் உள்ளது பார்த்திங்கன்னா இந்த ரூமில், அதாவது சாதனா ரூமில் அவள் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த ரூமில் தான் போட்டு வச்சுருந்தேன். அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரூமே ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துணிலாம் சில சமயம் மடிக்கலாம் எடுத்துகிட்டு அந்த சோஃபா மேலே போட்டோன்னா 2-3 நாள் அப்படியே மடிக்காமல் கிடக்குது. பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சரி, இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு நான் அப்புறம் பழையபடியாக ஷோஃபா கொண்டு ஹால்லேயே போட்டு விட்டுட்டேன். ஷோஃபா ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கவரில் போட்டு விட்டுருக்குறேன். இன்றைக்கி இந்த வேலை தான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் அதுமாரி ட்ரை பண்ணதில்லை. இப்போ தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் நீங்கள் ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஷெல்ஃபில் காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது கலைஞ்சிருக்கிற ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மடித்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அப்படியே காமிச்சாலும் பார்க்க நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால தான் லைட்டாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்கிறேன். மேக்ஸிமம் இந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் ட்ரெஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கலாம் ரொம்ப கலைஞ்ச மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா என்னது அவங்களது மட்டும்தான் இருக்குது. பசங்களுடைய ட்ரெஸ்லாம் அந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் இருக்குது. அந்த ரூம் தான் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பசங்க கொஞ்சம் கலைச்சி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. மேல் ஷெல்ஃப் மட்டும் நான் இன்னும் க்ளீன் பண்ணலை. மேல் ஷெல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு சாதனா பவுடர் திங்ஸ், அவங்களுடைய ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ரைட் சைடு என்னோடய ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ்லாம் அந்த பாக்ஸில் வச்சுருக்கிறேன். அதை இப்போ க்ளீன் பண்ணலை. அதில் கை வச்சுன்னா டைம் இழுத்துரும் அப்படிங்கிறனால சரி அது இன்னொரு நாளைக்கு க்ளீன் பண்ணும்போது காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அது அந்த ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணலை. அதனால தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணாப்பினான்ட்டு இருக்குது. இன்னொரு நாளைக்கு நான் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா சாதனாப்பாவோட ட்ரெஸ் மட்டும்தாங்க இருக்கும். செகண்டு தேர்ட்லேயும் அவங்களுக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு யூனிஃபார்முங்கிறதுனால டெய்லி வேர் ட்ரெஸ்ஸில் ரொம்ப யூஸ் கிடையாது அவங்களுக்கு. அதனால் ரொம்ப எடுக்கிறதும் கிடையாது. அவ்வளோதான் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா சாதனாப்பாக்கு அவ்வளோதான். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வேஷ்டி கைலி அதெல்லாம் இருக்கும். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ராக் பேண்ட்டு, ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் டிஷர்ட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னர்ஸு, அவங்களுடைய ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போகிற டவல், அவங்க டெய்லி யூஸ் பண்ணுற டவல்ஸ் எல்லாம் இருக்கும். கடைசி இதில் என்னோடய இன்னர்ஸ் இருக்கும். இதில் ஷாக்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை கர்ச்சிஃப் இருக்குது. டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்லாம் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறது டெய்லி வர இதெல்லாம் ரொம்ப கழிச்சு வச்சுருவாங்கங்கிறனால தான் இதுமாரி நான் பாக்ஸ் ஐட்டத்தில் வச்சுருக்கிறேன், அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு வாட்டி தானே எங்கேயாவது வெளியில் கோயிலுக்கு போகும்போது தான் ட்ரெஸ் எடுக்கிறதுனால ரொம்ப கலைக்க மாட்டாங்க. அதனால் அது அப்படியே பாக்ஸில் போடாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். மூணாவதாக இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா என்னுடைய டெய்லி வேர் ட்ரெஸ் தாங்க இருக்குது. ஒரு சிஸ்டர் கூட பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரெஸ் கலெக்ஷன் கேட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதே எனக்கே ஒரு மாதிரி காமெடி தாங்க இருந்தது. ஏன்டா எங்கடா இருக்க ட்ரெஸ் கலெக்ஷன்னு நான் அதை காமிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னுடைய டெய்லி விலாகில் நான் என்ன வியர் பண்ணுறேனோ அவ்வளோதாங்க என்னுடைய ட்ரெஸ் கலெக்ஷனு. புதுசாலாம் நிறைய எதுவும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக சாதனாக்கு வந்தது தான் பார்த்திங்கன்னா ஒரு 3 சுடிதார் ஸ்டிச் பண்ணிட்டு அதில் இன்னும் 2 இருக்குது. புதுசுன்னு பார்த்திங்கன்னா அதுதான். மற்ற இது எல்லாமே டெய்லியும் நீங்கள் என்னுடைய விலாகில் பார்க்குற ட்ரெஸ் தான். கலெக்ஷன்லாம் ட்ரெஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு என்கிட்ட பெருசாக கிடையாது. நீங்கள் சாரீஸ் வேணால் கேட்டால் கூட நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய சிஸ்டர் கேட்டு பார்த்துட்டு விட்டுட்டாங்க. உங்களுடைய சாரீஸ் கலெக்ஷன் போடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டே விட்டுட்டாங்க. நான் அது போடவே இல்லை. ஏன்னா சாரீஸ் நிறைய இருக்குது. வேணால் சாரீஸ் கலெக்ஷன் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அதாவது கொஞ்சம் புதுசாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் இந்த கடைசியில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ட்ரெஸ்ஸோட ஷால்ஸ், இதெல்லாம் அதோட டாப்பு பேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பழசாக போய் கிழிஞ்சு போனதெல்லாம் கருப்பு பிடித்துணிக்கு அதாவது கருத்துணின்னு சொல்லுவேன், பிடித்துணிக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். ஷால் மட்டும் நான் தூக்கி போட மாட்டேங்க. இதெல்லாம் நான் மேக்ஸிமம் நான் டவல் யூஸ் பண்ண மாட்டேன். டவலுக்கு பதிலாக தான் இந்த ஷால்லாம் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறது. அதனால் இதை அப்படியே வச்சுருப்பேன். இந்த பேண்ட் இதோட டாப் பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா வேறு பேண்ட்டும் ஷாலும் நல்லா இருக்குது. இதுக்கு இந்த ஒரு டார்க் க்ரே கலரில் ஏதாவது ஒரு டாப் எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலான்ட்டு இது தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். இதுலேயும் அதே தாங்க. இதெல்லாம் என்னோட டெய்லி 2 செட்டு தான் இப்போதைக்கு டெய்லி வேர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு 1-2 காயுது மேலே. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி போட்டுட்டு போவேன்.
இது வந்து போட்டுட்டு தான் போயிட்டுருந்தேன். இது ரொம்ப பழசாயிடுச்சுங்கிறனால இப்போ இது வந்து வீட்டுக்கு தான் நான் வந்து போடுறேன். அதாவது நைட்டிக்கு பதிலாக டெய்லி நைட்டி போட்டுகிட்டே இருந்தால் ஒரு மாதிரியா இருக்குங்கிறனால சுடிதார் இந்த 4 சுடிதார் மாற்றி மாற்றி நைட்டிக்கு பதிலாக வந்து போட்டுப்பேன். அந்த சைடு ஃபுல்லாக இன்ஸ்கர்ட்டு, நைட்டி எல்லாமே மேலே வந்து காயுது. 2 தான் இப்போ இங்கே மடித்து வச்சுருக்கிறேன். என்னுடைய ட்ரெஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. வேறு எதுவும் வந்து இல்லை. என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக. இப்போ க்ளீன் பண்ணும்போது இந்த டாப்பு, இந்த பேண்ட்டு, இந்த இப்போ புதுசாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தது வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்டுகிட்ட போய் வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து சாதனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் சைஸுக்கு வந்து பிடிச்சி கொடுத்துட போகிறேன். இது பேண்ட்டு கொஞ்சம் வந்து கிழிஞ்சிருக்குது. இந்த டாப்லேயும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தையல் விட்டுருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். அதனால் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து டைரெக்டாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து பேசுகிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இது நல்லா இருக்குதான்னு வந்து சொல்லுங்கள். நல்லா இருந்தால் இதை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் வாய்ஸ் ஓவரே வந்து நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக இந்த ஸ்க்ரீன் வந்து நான் போடுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டஸ்ட்டு வந்து படையுது. ஏன்னா நான் வந்து இப்போ ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால டஸ்ட் வந்து படியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும். இன்னும் 2-3 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு அது பார்க்கவே டென்ஷனாகவே இருக்குங்க. அதனாலே கொஞ்சம் மூடி வச்சிருவேன். எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அது வரைக்கும் வந்து க்ளோஸில் தான் வந்து இருக்கும். இந்த ரூம் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்கேங்கிறத அப்படியே சொல்லிடுறேன். ஃபேன் ஓடுறதுனால சரியாக கேட்காது. நான் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு பேசுகிறேன். லைட்டு டியூப்லைட் வந்து போயிடுச்சு. சின்ன பல்பில் தான் போட்டிருக்கனாலுக்கு அந்தளவுக்கு லைட்டிங் வந்து இல்லை. இது வந்து இப்போ ரீசெண்டாக சாதனா தான் வந்து க்ளீன் பண்ணேன். மேக்ஸிமம் அவள் ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவள் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்கும். வெட்டியோட ரேக் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் கலைஞ்சி இருக்கும். அவள் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கனால பார்க்க அப்படி இருக்குது. இது ஒன்று ஒரு 2 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு வந்து நான் காமிக்கிறேன். மேலடுக்குலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த பெட் கவர், பில்லோ கவர் எல்லாம் இருக்கும். அந்த க்ரீன் கலர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்கின், பசங்களோட ரெயின் கோட்டு இதெல்லாம் இருக்கும். அந்த ஸ்கூல் பேக்கில் வந்து வெட்டியோட இந்த இயர்க்குள்ள அந்த டேர்ம் 3 வரைக்கும் உள்ள புக்ஸ் எல்லாமே அதில் வந்து வச்சுருக்கேன். முடிஞ்சது. அது வெறும் அட்டை பாக்ஸ் தான் இருக்குது அதில். அடுத்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 2 பாக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் அவளுடைய ட்ரெஸ் இருக்குது, இன்னொன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய வந்து என்ன வச்சுருக்கா ஸ்கூல் ஷாக்ஸ், இந்த லஞ்ச் டவல் எல்லாமே வச்சுருக்குறேன். வளையல் ஸ்டாண்டு, இந்த வளையல் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்ததுங்க. நார்த் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெயினில் வரும்போது ட்ரெயினில் இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து விற்பாங்க இல்லைங்களா, அப்போ வாங்கினது. அதை வளையல் ஸ்டாண்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடிக்க வைடு அப்படின்னு ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு தெரியுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது என்னன்னு தெரியல. ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அந்த பிங்க் கலர் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேரெக்டாக அதுமாரி பேசி வந்து பழக்கம் இல்லைங்களா, ஒரு மாதிரி வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. போக போக தான் அது சரியாகும்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரேக்கோட வந்து ஸ்டாண்டு, ஸ்டிக்கரு, மெகந்தி இது எல்லாமே வச்சுருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீப்பு க்ளீன் பண்ணுறது, பேண்டு, இதில் வெறும் பாக்ஸாக தான் இருக்குது. இந்த பெயிண்ட் சீப்பு இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. அடுத்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி, என்னோடய ஜுவல்லரி, இந்த இன்ஸ்கர்ட்டுக்கு போடுற அந்த நாட்டு, இதெல்லாம் தான் இதில் வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த பாக்ஸ்லலாம் என்னென்ன இருக்குதுன்னு வந்து நான் காமிக்கிறேன். என்னென்ன வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரியல அவள் என்னென்ன அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே மேக்ஸிமம் அவளே எடுத்து யூஸ் பண்ணுறதுங்கிற, அவள் யூஸ் பண்ணுற திங்ஸுங்கனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இனிமேல் தான் நானே வந்து பார்க்க போகிறேன் அவள் என்னென்ன வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய இருங்க நான் தனியாக எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்தமாரி பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தூக்கி போட்டுற மாட்டோம். இந்த ஸ்வீட் பாக்ஸு இதுமாரி பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தூக்கி போட மாட்டோம். ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறது. அதெல்லாம் கண்டிப்பாக அவள் சாதனை யூஸ் பண்ணுவாள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவள் டெய்லியும் போட்டுட்டு போகிற தோடு மாற்றி மாற்றி டெய்லி ஏதாவது ஒன்று மாற்றி போட்டுட்டு போவாள். அதெல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். சாதனா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு நெயில் பாலிஷ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அவள் இப்போ நிறைய நெயில் பாலிஷ் வந்து வாங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாள். இதெல்லாமே என்னுடைய நாத்தனார் வீட்டுக்காரங்க ஃபாரின்லேருந்து கொடுத்து அமிச்சது. இதெல்லாம் மற்ற இதெல்லாம் கடையில் வாங்கினது. 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நெயில் பாலிஷ் வைப்பா, அது திருப்பி ரிமூவ் பண்ணுவாள், திருப்பி வைப்பா, மாற்றி மாற்றி ஏதாவது வந்து பண்ணிகிட்டே இருப்பாள்.
நானும் சாதனா மாரி தாங்க. எனக்கு நெயில் பாலிஷு, ஸ்டிக்கர் போட்டனாலே ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நான் நெறைய வந்து இந்த ஸ்டிக்கர் போட்டு நெயில் பாலிஷ் கலெக்ஷன் நெறைய வச்சுருப்பேன். இப்போலாம் என்னன்னு தெரியல, இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அகஸ்தியர் கோயில் போவோம் இல்லைங்களா, அங்கே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்து கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 இருந்தது. ஒன்று என்னோட ஓரத்தி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னொன்று வந்து நான் இதை வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, குங்கும சிமிழ் வந்து பார்த்திங்கன்னா, நான் அங்கே அந்த ரூமில் வந்து வச்சுருந்தேன். இது எப்படி இந்த ரூமுக்கு வந்ததுன்னு தெரியல. இந்த ரூமில் இருக்குது. இப்போ தான் நானே கவனிக்கிறேன். இதில் வந்து அவளோட மோதிரம் ஒன்று போட்டு வச்சுருக்குறான். இதை எடுத்து பத்திரமா வைக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு தான் பத்திரமா எடுத்து வைக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேங்க எங்கேன்ட்டு. இது மகாபலிபுரத்தில் நான் வாங்கினது. வாலில் ஒட்டுற இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் தான் இது. இது வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு கிட்ட ஆகும், 2 வருஷத்துக்கு மேலே ஆகும். இது இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரம் பண்ணி இதில் வச்சுருக்கிறேன். இது எங்கே ஒட்டுறதுன்னு தான் தெரியல. எங்கே ஒட்டுறதுன்னு தெரியாமலே அதை அப்படியே ஒட்டாமலே வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக ஒட்டிட்டு வந்து நான் காமிக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெக் செட்டு ஃபுல்லாகவே வந்து இருக்குங்க. இந்த நெக்லஸ்ஸு, மணி டைப்பு, ஆரம், இந்தமாரி ஐட்டம்லாம் வந்து வச்சுருப்பேன், ஜுவல்லரி ஐட்டமு. இது நானும் சாதனா வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது தாங்க வந்து யூஸ் பண்ணுவேன். 2 பேருக்குமே அந்தளவுக்கு வந்து விருப்பம் கிடையாது இதெல்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு. ஆசைப்பட்டு வாங்குவேனே தவிர வந்து பார்த்திங்கன்னா, நானும் அந்தளவுக்கு வந்து போட மாட்டேன். சாதனா வந்து அந்தளவுக்கு விரும்ப மாட்டேங்கிறேன். இப்போலாம் இது வாங்குறதே கிடையாது ரொம்ப. எதுக்கு வேஸ்ட்டாக காசு போட்டுட்டு அப்படிங்கிறதுனால நான் வாங்க மாட்டேன். இது வந்து இதோட செயினில் வந்து பார்த்திங்கன்னா அறுந்து போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் பழைய வீட்டில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அக்கா கிட்ட ஆன்லைன் மூலயமா இதை நான் வாங்கியிருந்தேன். செயினில் வந்து பிஞ்சு போச்சு. இது டாலர் நல்லா இருக்குது, தூக்கி போட மனசு இல்லாமல் நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த மணி வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போ வாங்கினே தெரியல. இந்த கருப்பு கலர் மணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் வாங்கினது. இது போடுறதே கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெக்லஸும் இது வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய மாமியார் வந்து வாங்கி கொடுத்தது சாதனாவுக்கு. சாதனா வந்து எடுத்துகிட்டு வந்தாலே தவிர பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் போடுறதே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா, அவளுக்கு நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்ததுங்க. ஏதோ பர்த்டே டைம் தான் நினைக்கிறேன் வாங்கினேன். அப்போ ஒரு நாள் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவள் போடவே இல்லை. அதுவும் அப்படியே தான் இருக்குது. போடுறானாலும் அவள் போட மாட்டேங்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தப்ப. அதனால் இங்கே இந்த வீட்டுக்கு வந்து சாதனா பார்க்க வரும்போது அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் இதெல்லாம் வந்து வாங்கியாந்து கொடுத்தா. இது வந்து எப்போயாவது ஒரு வாட்டி வந்து வியர் பண்ணுவாது. இது வந்து அடிக்கடி வந்து போடுவாங்க. இது என்னோடய அக்கா பொண்ணு வந்து வாங்கி கொடுத்தா. அவளுக்கு இதேமாரி தாங்க வந்து சாதனாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கணும், கிராண்டாலாம் இருக்கவே கூடாது. இது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. எனக்கு பேரில் எனக்கு சரியாக கரெக்டாக சொல்ல தெரியாதுங்க. எது தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அவ்வளோதான். இதுவும் நான் ஆசைப்பட்டு வாங்கினதுங்க. எல்லாம் வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி வந்து நான் போட்டிருந்தேன். இப்போலாம் வந்து போடுறதில்ல. அப்படியே வந்து பத்திரமா வச்சுருக்கிறேன். இந்த நெக்லஸ், இந்த நெக் செட் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி கீழ் வீட்டில் குடியிருக்கிறவங்க வந்து சாதனா பர்த்டேக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ விலாக் எடுக்கும்போது ஷேர் பண்ணியிருந்தேன்னு தான் நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கீழ் வீட்டில் அவங்க ஞாபகார்த்தமாக இதை வந்து நான் வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இதோட செயின் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போயிடுச்சு. அந்த டாலர் மட்டும் வந்து தனியாக வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஜெயச்சந்திரனில் வந்து வாங்கினேங்க. வெயிட்லெஸ் தான் அது. ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து வாங்கியிருந்தேன். 150 என்னமோ தான் வாங்கினேன். இது வந்து பிச்சுக்கிச்சு. இது சரி பண்ண முடியல, அப்படியே வந்து வச்சுருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டோன் வச்சது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய கொழுந்தனார் கல்யாணத்தில் வந்து அது கொழுந்தனார் கல்யாணம் திடீர் பிளான் ஆனதுனால அப்போ நான் எதுவும் வந்து வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இருக்கிறத வச்சு இந்த இந்த ஜுவல்லரி வச்சு தான் வந்து அந்த 2 கல்யாணத்துமே வந்து ஓட்டினேன். அப்புறம் இது நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகம் இல்லை. இந்த நெக் செட்டு வந்து சாதனாவுக்கு வாங்கினது தான். ஆனால் வந்து ஒரு 2-3 தடவை தான் வந்து போட்டு அதுக்கப்புறம் போடலை. இது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு செயின். இது எப்போ வாங்கினதுன்னு தெரியல, எல்லாம் கருத்து போயிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் மணி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணன் மலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கி வந்து கொடுத்து தான், எனக்கு சரி ஞாபகம் இல்லை, தெரியல, அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய சித்தி சாதனாவுக்கு வந்து தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் அப்போ ட்ரெஸ் கூட வச்சு கொடுத்தது. இந்த செயின் வந்து வெற்றிக்குட்டிக்கு வந்து இப்போ லாஸ்ட் இயர் ஆனுவல் டேக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வந்தது. அதுவும் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இல்லை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் சாதனாவுக்கு வாங்கின பின்னாடியே வந்து ஜடையில் வைக்கிறதுக்காக
எதுக்கு வேஸ்ட்டாக இதில் அதிகமாக காசு போட்டு செலவு பண்ணிட்டு அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் ரொம்ப வாங்குறது கிடையாது. நானும் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இப்போதைக்கு. சிம்பிளாக இருக்கிறதா வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் தோணுங்க எனக்காவது சாரீ கட்டுற அன்றைக்கி இதெல்லாம் வந்து போட்டு பார்ப்போன்ட்டு போடுவேன். சாதனா அப்போ வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் உடனே வந்து அவுத்துருவேன். அவங்க கிண்டல் பண்ணுறதுனால இது நான் ரொம்ப போடுறதே கிடையாது இதெல்லாம். அடுத்தது இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாதனோடைய இங்கே வெளியில் போனால் வந்தால் போட்டுக்கிற இயரிங்ஸ் எல்லாமே இதில் வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸு. ஒரு வருஷம் தீபாவளிக்கு 3 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தீபாவளி அப்போ அண்ணன் ஸ்வீட் வந்து கொடுத்தாங்க. அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதுமாரி தோடுலாம் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வந்து சாதனை வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் என்னதும் இருக்கும், இந்த ஜிமிக்கிலாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் என்னுடையது. மற்றதெல்லாம் வந்து சாதனாவது. மற்றதெல்லாம் ரொம்ப வியர் பண்ண மாட்டேன் எதுவும். இது எப்போயோ ஒரு தடவை நான் ஆசையாக இருக்குன்னு போட்டு பார்த்தேன், எனக்கு செட்டே ஆகலைனால வச்சுட்டேன். அது எல்லாமே வந்து சாதனாவது தான். இதெல்லாம் அவளுடைய இயரிங் கலெக்ஷன். இதெல்லாம் போடுவேன், என்றைக்காவது வந்து போடுவேன். வெளியில் போகிற அன்றைக்கி போட்டுட்டு போவேன். அதுவும் வந்து நான் சொன்னால் தாங்க வந்து போடுவேன், இல்லாட்டினா வந்து இதில் அப்படியே தான் வந்து இருக்கும். நான் வற்புறுத்தி போட வைக்கணும், அவ்வளோதான். அவளுக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக வந்து தோடு இருந்தால் போதுன்னு சொல்லி அதை மாரி தான் வந்து அவளுக்கு பிடிச்ச மாரி தான் வாங்கிக்கிறான். இதுவும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான். இந்த ஸ்வீட் பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த கிளிப் ஐட்டம்லாம் வந்து போட்டு வச்சுருக்கிறா. இது நாங்கள் பல்லு கிளிப்பும் போனீங்க, என்ன கிளிப்புன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் என்னோடய கிளிப்பு. இதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கினே தவிர அப்புறம் இதெல்லாம் வந்து போடுறதே இல்லை. அதனால் இப்போ வாங்குறதும் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப என்னமோ வச்சுருக்கிறா. என்ன வச்சுருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சீனியர் தான் அவங்க. சாதனா ஃப்ரெண்டோட அம்மா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதனா ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கு முடியலன்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து வெள்ளி எவ்வளோ பத்திரமா இதில் வச்சுருக்கா பாருங்கள். செயின், இப்போ இது ரீசெண்டாக இப்போ வாங்கின செயின், இது எல்லாமே இதில் வச்சுருக்குறேன். அப்புறம் இந்த பாக்ஸ்லாம் துடைக்காமலே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வரும் இல்லைங்களா, ஜென்ஸுக்கு அப்படியே பேண்ட் ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறது பார்த்திங்களா, அது வர பாக்ஸு. இது எப்போ எங்கள் அண்ணன் குடி போகிறப்பயே இல்லை எப்போன்னு சரியாக ஞாபகம் இல்லை, எப்போயோ வந்தது, எதுக்கோ வந்த ட்ரெஸ் பாக்ஸ் தான். அது தூக்கி போடாமல் நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப வருஷமாக இது நான் வச்சுருக்கிறேன். எங்கள் அண்ணன் கல்யாணத்தப்பேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால வச்சுருக்கேன். இந்த பாக்ஸோட கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பழசாக போயிடுச்சு. இந்த வளையல் என் அண்ணன் பொண்ணுக்கு வந்து வாங்கியிருந்த வளையல் இது தீபாவளிக்கு. இது வளையல் மட்டும் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அதில் அப்படியே இருக்குது. ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தேன் இல்லைங்களா, நான் வளையல் போட்டிருக்குது நல்லா இருக்குது, மாடல் காமிங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாடல் தான் இது. 135 125 தெரியல. நான் டி நகரில் வாங்கினேன். அப்புறம் இந்த தோடு வந்து பார்த்திங்கன்னா அதில் வைக்க முடியல, பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வச்சுருக்குறான்னு நினைக்கிறேன். இது சாதனோடைய ஃப்ரெண்டு வந்து அவளோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கு. ஆனால் இப்போலாம் போட முடியாது, அவளுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் அவள் இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் வந்து போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். மற்றபடி ஷார்ப்னர், பென்சில், என்னென்னமோ தேவையில்லாதெல்லாம் வந்து வச்சுருக்கிறேன். இந்த எரேசர், இதெல்லாம் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த எரேசரு. எல்லாம் எடுத்துகிட்டு வந்தது காலியானது போக மீதி பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்குது. அதை மாமா கடை காலி பண்ணாங்க இல்லைங்களா, அந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த எரேசர் இதெல்லாம். இது ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோட பெல்ட்டு அப்படியே வந்து இருக்குது. அவ்வளோதான் இந்த பாக்ஸில். அவ்வளோதாங்க. இந்தமாரி பாக்ஸ்லலாம் இதுதான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். சாதனை அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் ரொம்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. இன்றைக்கி தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். திருப்பி எடுத்தபடியே வைக்கலன்னா டென்ஷன் ஆகிடுவா. இருங்க வச்சுட்டு நான் வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவள் வச்ச மாதிரியே வச்சுட்டேன். இல்லாட்டினா வந்து நான் கஷ்டப்பட்டு அடிக்க வச்சினேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். நான் கலைச்சி வச்சுட்டேன்னா அடிக்க வச்ச மாதிரியே வச்சாச்சு. அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா ரிப்பன் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கா பாருங்கள். இந்த ஷெல்ஃப்லலாம் அவளோட டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு. சாதனோடைய ட்ரெஸ் கலெக்ஷன் கூட கல்பனா சிஸ்டர்னு நினைக்கிறேன், அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா அவளுடைய டெய்லி வேர் ட்ரெஸ் தாங்க. அடுத்த ரேக்கில் வெட்டியோட டெய்லி வேர் ட்ரெஸ்லாம் வந்து இருக்கும்.
சாதனோடைய நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் வந்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்ததுலாம் இந்த சூட் கேஸில் வந்து வச்சுருக்கிறேன். அடியில் இந்த சூட் கேஸில் வந்து இருக்குது. இன்னொரு சூட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே கட்லிங் தான் இருக்கிறதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் இந்த சூட் கேஸில் வச்சு கட்லிங் தள்ளி விட்டுட்டேன். வெற்றிக்குட்டியோட ட்ரெஸ்ஸு, சாதனோடைய ட்ரெஸ்ஸு இது இப்போ எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக நான் 2-3 நாள் கழிச்சு இது எப்படி கலைஞ்சிருக்குன்னு மட்டும் நான் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது பொறுமையாக ஒரு நாளைக்கு முடிஞ்சால் சாதனை அடுக்க சொல்லிவிட்டு வந்து ரூமு, இல்லைன்னா நான் தான் வந்து சரி பண்ணணும். கடைசி ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா சாதனுடைய ஸ்கூல் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பா. அவளோட கிராஃப்ட் ஐட்டம், அவளுடைய திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. ஆனால் வெற்றிக்குட்டிக்கு வாட்டமாக தான் வந்து வச்சுருக்கிறாங்க. அவன் வந்து எதனாவது களைச்சி விட்டுக்கிட்டே தான் இருப்பான். 2 பேருக்கும் இந்த ஷெல்ஃப் மூலிமா தாங்க சண்டை அதிகமாக வரும். அவள் ஏதாவது ஒன்று வந்து அடிக்க வைக்கிறதுக்கும் அவன் வந்து தேடுறங்கிற பேரில் களைச்சி வைக்கிறதுமா தான் இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆவா சாதனா. இந்த பிங்க் குயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ஹோல்டர் வந்து நான் வாங்கினேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாட்டி விட்டுருக்குறேன் ப்ரஷ்ஷில் வைக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து சாதனா எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டா. எங்கே வைப்பான்னு தான் தெரியல, ஆனால் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டா. இந்த ரூம் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து இருக்குது. இல்லையும் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் போட்டு விட்டுருவாங்க, இல்லைன்னா வந்து டஸ்ட் அதிகமாக வந்து படையும். கலைஞ்சிருந்தால் கூட வந்து பார்க்க அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஸ்க்ரீன் போட்டு விட்டுறது. இதுமாரி பேசி போடுறது வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் எனக்கு கேட்கும்போது சிரிப்பாக தாங்க இருந்தது. என்கிட்ட ஹேண்ட்பேக் கலெக்ஷனே கிடையாது. அவங்க நான் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனது எங்கே பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல, எப்போ பார்த்தாங்களும் தெரியல. ஹேண்ட்பேக் கலெக்ஷனே என்கிட்ட கிடையாது. சொல்லப்போனால் என்கிட்ட இல்லை, ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன். டி நகரில் வாங்கினது அதெல்லாம் பிஞ்சு போச்சு. இப்போல்லாம் எங்கேயுமே வந்து ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிற பழக்கமே கிடையாதுங்க. நான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், வாங்குவேனே தவிர. அதாவது வெற்றிக்குட்டி வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போது அப்போ வாங்கினது தான். அதுக்கப்புறம் நான் வாங்குறதே விட்டுட்டேன். ஹேண்ட்பேக்குன்னு சொல்லிவிட்டு இந்த 2 பேக் தாங்க வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து 2மே நான் வாங்கலை. மேலே இருக்கிறது குட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணி என்னுடைய 10வது கல்யாண நாளுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ கடைக்கெலாம் போனோம்னா இதை எடுத்துகிட்டு போவேன். இல்லைன்னா இந்த இன்னொரு பர்ஸு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பர்ஸு வந்து எடுத்துகிட்டு போவேன். இந்த பர்ஸு என்னோடய நாத்தனார் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் நான் வாங்கினது கிடையாது. முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன், எங்கள் அக்கா வாங்கி கொடுத்த பர்ஸு வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், லெதரு. அது பிஞ்சு போச்சு. அதை நான் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்னோடய நாத்தனார் அதை வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு பெருசாக இந்த ஹேண்ட்பேக்கு அதுக்கப்புறம் இந்த பர்ஸ்லலாம் வந்து காசு போடுறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வாங்கவும் மாட்டேன். இந்த லாங்காக இருக்கிற ஹேண்ட்பேக்கு சாதனா குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் வாங்கி கொடுத்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துகிட்டு போனோன்னா அவள் தான் வந்து மாட்டிகிட்டு வருவாள், இதை நான் கூட மாட்ட மாட்டேன். இன்னொன்று இப்போ ரீசெண்டாக எங்கள் அக்கா பொண்ணு வந்து வாங்கி கொடுத்தா. அது மேலே லாஃப்ட்டில் வந்து வச்சுருக்கிறேன், வேறு பேக் உள்ளே வந்து வச்சுருக்கிறேன். அக்கா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு வந்து அவள் ஆன்லைனில் இங்கே வந்து நம்ம அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருந்தேன். அது ஒரு சாண்டில் கலரில் வந்து இருக்கும். அதை நான் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒன்று இருக்குது, அவ்வளோதான். நான் வாங்கினது கிடையாது, எல்லாமே வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது தான். ஹேண்ட்பேக் கலெக்ஷன் சொல்லிவிட்டு என்கிட்ட கிடையாது, நான் யூஸ் பண்ணுறது இல்லை. டக்குன்னு இது பார்க்கும்போது சிஸ்டர் கேட்டது ஞாபகம் வந்தது, அதனால் இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு இது ஒரு புது அனுபவமாக தாங்க இருந்தது. வீடியோ எடிட் பண்ணி நான் அதை வந்து செக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. நான் டைரெக்டாக வீடியோவில் பேசி போடுறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டினியூ பண்ணணுன்னா பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நான் வழக்கம் போல் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் சிம்பிளான ஒரு க்ளீனிங் ரொட்டீன் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எடுத்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனல்லே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.